அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு விமானத்தில் தனியாளாக பயணிக்கும் அதிர்ஷ்டம் எதிர்பாராத விதமாக கிடைத்துள்ளது. பெரும் கோடீஸ்வரர்கள் நினைத்த இடத்திற்கு தனி விமானத்தில் பறந்து செல்வதை அடிக்கடி ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்போம். நாமும் அதுபோல செல்ல வேண்டும் என்ற ஆசை, கனவு நம்மில் பலருக்கு நிச்சயம் இருக்கும். ஆனால் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்வதே பெரும் கனவாக இருப்பவர்களுக்கு இத்தகைய ஆசைகள் எப்போதும் எட்டாக்கனிகள் தான். ஆனால் எதிர்பாராத விதமாக இத்தகைய அதிர்ஷ்டம் ஒருவருக்கு அமைந்தால் எப்படி இருக்கும்? அப்படியான தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு பற்றி பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இளம்பெண் லூசியா. இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி டவோவில் இருந்து மணிலாவிற்கு விமானத்தில் செல்வதற்கு முன்பதிவு செய்துள்ளார். அன்றைய தினம் விமானத்தில் ஏறியவருக்கு பெரும் இன்பதிர்ச்சி. காரணம், விமானத்தில் அவரை தவிர வேறு பயணிகளே இல்லை. லூசியாவும் விமான ஊழியர்களும் மட்டுமே விமானத்தில் இருந்துள்ளனர். இதனால் அப்பயணம் முழுவதும் தனியொரு பயணியாக விமான ஊழியர்களின் ராஜ உபசாரத்தோடு பயணம் செய்திருக்கிறார் லூசியா. இது தொடர்பாக புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இது போன்ற வாய்ப்பு எல்லோருக்கும் அமைந்து விடாது. இந்த மாதிரியான பயணத்திற்கு நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என லூசியாவின் புகைப்படங்களுக்கு நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதோடு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தையும் அவர்கள் பாராட்டி வருகின்றனர். ஒரே ஒரு பயணி மட்டுமே அந்த விமானத்தில் பறக்க இருக்கிறார் என்பது தெரிந்தும் அவர்கள் விமானத்தை இயக்கியதற்கு தான் அந்த பாராட்டு. அவர்கள் நினைத்திருந்தால் லூசியா செலுத்திய விமான கட்டணத்தை விட அதிக பணத்தை திருப்பி கொடுத்து அவரது டிக்கெட்டை ரத்து செய்யவோ அல்லது அவரது டிக்கெட்டை வேறு விமானத்திலோ மாற்றி விட்டிருக்க முடியும். தனி ஒரு பயணிக்காக ஒரு விமானத்தை இயக்கியதை விட அந்த செலவு மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு பயணியாக இருந்தாலும் அவரை மதித்து அவரது பயணத்திற்காக விமான ஊழியர்கள் அனைவரையும் பணியில் அமர்த்தி சுகமான பயணம் மேற்கொள்ள செய்ததை நெட்டிசன்களும் பாராட்டியுள்ளனர். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் சம்பவம் உங்களுக்கு நடக்க ஆசையாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை முதல் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் நிறைய பேர் பயந்துடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மக்கள் இருந்தால் கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகும்போது யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கே ஒரு சில உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம். ஏன்னா எங்கேயோ வானத்தில் பறக்க போகிறோம், நம்ம எங்கே கொண்டு போய் இறக்கிட போகிறாங்க, எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். பல டைம் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமான தகவலாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முதல் டைம் போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.